கயல் தேவியோட வளகாப்பு எப்படியாச்சும் நடத்தணும் அப்படின்றதுல கயல் ரொம்பவே வந்து ஒரு குறிக்கோளா இருக்காங்க. ஸோ இதுக்கு போயிட்டு வந்து விக்னேஷ் கிட்ட போய் வந்து பேசுறாங்க. "நீ கண்டிப்பா வரணும் விக்னேஷ்" அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, விக்னேஷ் என்ன சொல்றாருன்னா, "எங்க அம்மா வந்தா தான் நான் வருவேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க விக்னேஷ் சொல்லவும், இப்ப பெரிய ஒரு சவாலா இருக்கு. ஏன்னா வேதவதி அத்தைய வந்து சமாளிச்சா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விக்னேஷ் வந்து வருவாரு அப்படின்னு சொன்ன பிறகு, அவங்கள எப்படி நம்ம சம்மதிக்க வச்சு, அவங்கள எப்படி நம்ம இந்த வளகாப்ப வந்து வெற்றிகரமா நடத்துறது? அப்படின்றதுல என்ன பண்றது? அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நம்ம கயல் வந்திருக்காங்க. ஸோ இது எப்படியெல்லாம் இவங்க சமாளிக்க போறாங்க? ஸோ நேரா போய் சொன்னா கண்டிப்பா இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க எல்லாரும் சமாளிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னா, வேதவழி அத்தை எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஹால்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வேதவழி அத்தையும் இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல போயிட்டு பேசினா வந்து கரெக்ட்டா இருக்குமா? இல்லையான்னு தெரியாமலே வந்து போயிட்டு வந்து பேசுறாங்க. இந்த மாரி வந்து உங்கள் மருமகளுக்கு வந்து இந்த மாரி வளகாப்பு நடத்தணும் அத்த. ஸோ நீங்க வந்தா கண்டிப்பா விக்னேஷும் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து போய் பேச போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு அவங்க என்ன பதில் ரியாக்ஷன் தராங்க அப்படின்றது தான் இங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பதிலாவும் இருக்க போகுது. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா நீ என்னுடைய வீட்டு பொண்ண வந்து உன்னுடைய தம்பி வந்து கூட்டு போனதே எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. இந்த சமயத்துல உன் வீட்டுக்கு வந்திருக்கிற உன்னுடைய அக்காவுக்கு வளைகாப்பு நடத்துறதுக்கு நான் வரணுமா? அப்படின்னு சொல்றதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இத எல்லாமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, கையில் எல்லா விஷயத்துலயும் வந்து கண்டிப்பா வந்து சாதிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம எங்க அன்பு மேல ஒரு கேஸையும் வந்து ஃபைல் பண்ண ரெடியா இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கயலோட அண்ணன் தான். ஸோ அவங்க 2 பேரும் போய் பேசுறேன். தேவிய வந்து வீட்டுக்கு கூட்டு போக வச்சு விக்னேஷ் கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச போன இவங்க அவங்கள அடிச்சதுனால வந்து வேதவள்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி, இப்ப அன்பையே வெளியில வந்து கொண்டுட்டு வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க, கேஸ வந்து கொண்டுட்டு போறாங்க. இதுக்கு மேல அன்பு வந்து போலீஸ் ஆகுறதும், ஆகாம போறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகாததுக்கு முன்னாடி மட்டும் தான். ஒருவேளை கேஸ் வந்து ஃபைல் ஆச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து இவரு அன்பு வந்து அந்த போலீஸ் ட்ரெய்னிங் வந்து கண்டிப்பா வந்து கன்டின்யூ பண்ணவே முடியாது. இவரு ஒரு வேளை அங்கேயே இருந்திருந்தா இந்த பிரச்சனை இவருக்கு வந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல அன்பு போலீஸ் ஆகுறதும், ஆகாததும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வேதவள்ளியோட கையில தான் இருக்கு. ஏன்னா, அவங்களோட பையனுக்கு இப்படி ஆனதுனால தான் வந்து கேஸே வந்து குடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துல அவங்க ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வரப்போற அந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இதே மாரி நீங்க சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம மிஸ்டர் ரிவ்யூ யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணி வைங்க. ஸோ பார்க்கலாம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதா அப்படின்றத. பாய். சி யூ.